வணக்கம். நான் உங்கள் அண்ணா டிவி ஜெயின். இன்று நம்ம பார்க்கக்கூடிய திரை விமர்சனம் வல்லமை. இயக்குனர் கருப்பையா முருகன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய படம். பிரேம்ஜி, திவ்யதர்ஷினி, முத்துராமன் உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திர பட்டாளங்கள் நடித்திருக்கக்கூடிய படம் இந்த வல்லமை. குழந்தை பாலியல் துன்புறுத்தல் பற்றிய கதையாக இது இருக்குது. இந்த படத்தில் நடித்த பிரேம்ஜி ரொம்ப அருமையா நடிச்சிருக்கிறாரு. அந்த மகளாவா இருக்கக்கூடிய திவ்யதர்ஷினி ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. காவல்துறை அதிகாரியாவா இருக்கக்கூடிய அந்த முத்துராமன் ரொம்ப அருமையா நடிச்சிருக்கிறாரு. காவலரா வரக்கூடிய அவரும் நல்லா நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் ரொம்ப யதார்த்தமான இன்றைய நாட்டில் நடக்கக்கூடிய மிகவும் அருவருக்கத்தக்க செயல்கள் தான் இந்த வல்லமை படத்தினுடைய கதை. இதை ஒரு பள்ளிக்கூடம் செல்லக்கூடிய ஒரு தன்னுடைய மகளை பாலியல் துன்புறுத்தல் செஞ்சிடறாங்க. அது அந்த பெண்ணுக்கு தெரியல. அதுக்கு என்ன மாதிரியான மயக்க மருந்துகள் எல்லாம் பயன்படுத்தப்படுது, சாக்லேட் மூலமாகவும் வேறு வேறு பிள்ளைகள் பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்கள் மூலமாக தான் இந்த பிள்ளைகள் எல்லாம் பாலியல் செயல் நடைபெறுகிறது. சைல்டு அபுஷ் அப்படிங்கிறதெல்லாம் இந்த கதை ரொம்ப அருமையா சொல்லுது. இதுல நடித்திருக்கக்கூடிய பிரேம்ஜி ரொம்ப சிறப்பா நடிச்சிருக்கிறாரு. இந்த படம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய ஒரு படம். இது வெகுஜனங்கள் பார்க்கணும். பள்ளிக்கூட பிள்ளைகள் அவேர்னஸா இருக்கணும். குட் டச் பேட் டச்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இதெல்லாம் கத்துக்கணும். எது யாரையும் நம்பி போகக்கூடாது அப்படிங்கிறத இந்த படம் வலுவா சொல்லுது. அந்த வகையில் இந்த படம் இது மாதிரியான படங்கள் நிறைய வரணும் அப்படிங்கிறத நம்ம கேட்டுக்கிறோம். ஏனால் இன்றைய நாட்களில் எவ்வளவு அவலங்கள் நாட்டில் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். அது படம் மூலியமா தெரியுது. விருப்பப்பட்டவர்கள் இந்த படத்தை பார்க்கறது இல்லாம அவசியம் இந்த படத்தை பார்க்க வேண்டும் என்று நம்ம கேட்டுக்கிறோம். மீண்டும் ஒரு திரை நிகழ்ச்சி சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களது அன்பு தம்பி அண்ணா டிவி ஜெயின். நன்றி, வணக்கம்.